ஹாய், இன்றைக்கி நம்ம வெஜ் அண்ட் ரெசிபியில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட, ஈஸியாக இருக்கும். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். இப்போது முள்ளங்கியை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெறும் வானலில் வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க. நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கப்பு துவரம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வைக்க வரேன். விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது வதக்கி வச்சுருக்கேன் முள்ளங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போது கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க வரட்டும். கொதி வந்தோடனே ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் பருப்பு கூடவே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ.